கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அறப்போர் இயக்க உறுப்பினர்களுக்கும் கல்குவாரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்வு அறப்போர் இயக்கம் சார்பில் பாளையங்கோட்டை கொக்கிரகுளத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கல்குவாரி சங்க உறுப்பினர்களுக்கும் அறப்போர் இயக்க உறுப்பினர்களுக்கும் இடையே திடீரென கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கல்குவாரி உரிமையாளர்களை திருடர்கள் என்று எப்படி கூறலாம் என கேள்வி எழுப்பி அவர்களது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டம் கைகலப்பாக மாறியது. அப்போது கூட்டத்தில் இருந்த மைக்குகளையும் மேஜைகளையும் கல்குவாரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்கள் தூக்கி எறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், ஒரே ஆண்டில் 60,000 கனமீட்டர் மட்டுமே கனிமம் எடுக்க அனுமதி பெற்ற இடத்தில் 5 முதல் 6 லட்சம் கனமீட்டர் வரை வெட்டி எடுப்பதாக குற்றம் சாட்டினார். நெல்லையில் கல்குவாரிக்கு எதிராக குரல் கொடுக்கும் மக்கள்தான் அதிக மிரட்டல்களை சந்திப்பதாகவும், ஆனால் நாங்கள் ஆதாரங்களுடன் சட்ட ரீதியாக போராட தயாராக இருக்கிறோம் என்றும் ஜெயராமன் தெரிவித்தார். ஒரு ராதாபுரம் பகுதியில் மட்டுமே 50 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு என்றால் மற்ற இடங்களில் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது 1 கோடி கனமீட்டருக்கு மேல வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது. 2022 படியே கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல்குவாரிகள் பற்றி மேலும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக இது மாதிரி கல்குவாரிகள் பல வேலைகளை செய்யும் பொழுது மக்கள் எப்படி நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத அரசாங்கத்திடம் கொண்டு போய் இதன் மூலமாக மேலும் அழுத்தம் கொடுத்து இந்த சட்டவிரோதமாக கல்குவாரிகள் இயங்காமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.